நிகிதா, தமிழக அரசினுடைய ஐஏஎஸ் அதிகாரிகளே நேர்மையான ஐஏஎஸ்களில் ஒருவராக அறியப்பட்டு பிறகு விருப்ப ஓய்வு பெற்ற சகாயம் ஐஏஎஸ் தற்போது மிக முக்கியமான ஒரு எச்சரிக்கை செய்தி ஒன்றனை ஒரு கவனத்திற்கு, முதலமைச்சரின் விஜயின் கவனத்திற்கு எடுத்து செல்லும் வகையிலே ஒரு கருத்தினை தெரிவித்திருக்கிறார். ஊழல்வாதிகளை சேர்த்துக் கொள்வதால் உங்களுடைய லட்சியத்தை நீங்கள் நிறைவேற்றுவதிலே பெரும் பின்னடைவு ஏற்பட்டு விட்டது, தயவு செய்து கவனமாக இருங்கள் என்ற வகையிலே ஒரு எச்சரிக்கையை கொடுத்திருக்கிறார் சகாயம் ஐஏஎஸ் விருப்ப ஓய்வு பெற்றவர். அதற்கு காரணம் என்னவென்றால், அண்மையிலே விஜய் மிக தெளிவாக அவர் பதவியேற்றுவதும் சரி, அதற்கு முன்பும் சரி, அதற்கு பின்பும் சரி, ஊழல் செய்ய விடமாட்டேன், ஊழல் செய்யவும் மாட்டேன், ஊழல் செய்யவும் விடமாட்டேன், ஏற்கனவே செய்தவர்களையும் விடமாட்டேன் என்ற வகையில் எல்லாம் பேசியிருந்தார். இந்த பேச்சு என்பது பொதுமக்களிடையே பெரும் நம்பிக்கையை விஜய் மீது ஏற்படுத்தியது, முதலமைச்சர் விஜய் மீது ஏற்படுத்தியிருந்ததாக சகாயம் ஐஏஎஸ் சுட்டிக்காட்டியிருக்கிறார். அது மட்டுமல்ல, அப்படி செய்த விஜயானவர், முதலமைச்சர் விஜய் தற்போது ஊழல்வாதிகள், அஇஅதிமுகவிலிருந்து சில ஊழல்வாதிகளை சேர்த்துக் கொண்டிருப்பது, கட்சியிலே இணைத்திருப்பது என்பது எந்த வகையில் ஏற்கக்கூடியது? அவ்வாறு சேர்ப்பதால் அவருடைய லட்சியம் அந்த ஊழலை ஒழிப்பேன், ஊழல்வாதிகளை தண்டிப்பேன், ஊழல் செய்யவும் மாட்டேன், செய்ய விடவும் மாட்டேன், செய்தவர்களையும் விடமாட்டேன் என்று கூறும் பொழுது இவ்வளவு பெரிய ஊழல்வாதிகளை சேர்த்தால் என்ன ஆகும் என்ற வகையிலே சகாயம் ஐஏஎஸ் தற்போது ஒரு கேள்வியை எழுப்பியிருக்கிறார். நேர்மையான அதிகாரியான சகாயம் ஐஏஎஸ் கேள்வி என்பது தற்போது பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கிறது. காரணம், தாவேகா என்பது ஊழல் செய்பவர்களை தண்டிக்கும் கட்சி என்று அறியப்பட்டு வந்த நிலையில் தற்போது அந்த கட்சியிலே ஊழல் செய்தவர்கள் இணைந்திருப்பது என்பது மிகப்பெரிய ஒரு சிக்கலை ஏற்படுத்தியிருக்கிறது. பெரும் பின்னடைவாக தாவேகாவுக்கு மாறும். எனவே கவனமாக இருக்க வேண்டும், முழித்துக் கொள்ளுங்கள், விழித்துக் கொள்ளுங்கள் என்ற வகையிலே நேரடியாக முதலமைச்சர் விஜய்க்கு விருப்ப ஓய்வு பெற்ற ஐஏஎஸ் அதிகாரியான சகாயம் ஒரு கருத்தினை தெரிவித்திருக்கிறார். மாற்றம் என அவருடைய யூடியூப் சேனலுக்கு அளித்த பேட்டியிலே, அந்த பேட்டியில் மிக தெளிவாக முதலமைச்சர் விஜய்க்கு நேரடியாக இந்த எச்சரிக்கை சென்று சேரும் வகையிலே ஒரு வேண்டுகோளாக, அவசர கோரிக்கையாக முதலமைச்சர் விஜய்க்கு அவர் கொடுத்திருக்கிறார். இதோ அந்த பேட்டியை முதலில் பார்ப்போம். இன்றைக்கு திரு விஜய் அவர்கள் முதல்வராக பொறுப்பேற்று, நான் லஞ்சத்தை ஒழிப்பேன், பொது பணத்தை நான் தொடமாட்டேன், தொடவும் விடமாட்டேன், தொட்டவர்களையும் விடமாட்டேன் என்றெல்லாம் அவர் பேசுவது மக்களிடத்தில் பெரிய நம்பிக்கை அது உருவாக்கியதெல்லாம் நாம் அறிவோம். ஆனால் இன்றைக்கு இந்த முன்னாள் அதிமுக அமைச்சர்கள், குறிப்பாக புதுக்கோட்டை விஜயபாஸ்கர் அவர்கள், அவர் பல வழக்குகளிலே, ஊழல் வழக்குகளிலே அவர் தொடர்பு இருக்கிறது, அவர் சம்பந்தப்பட்டிருக்கிறார். அவருக்கு எதிராக குட்கா போன்ற அந்த வழக்குகள் எல்லாம் நிலுவையில் இருக்கின்றன. அதை போல வருமானத்திற்கு மீறி சொத்து சேர்த்த நிலையெல்லாம் இருக்கிறது. ஊழலினுடைய உச்சம் தொட்டவராகத்தான் அவர் கருதப்படுகிறார். பணத்தால் எதையும் சாதிக்க முடியும் என்கின்ற எண்ணம் கொண்டவர். இன்றைக்கு கூட அவர் வெற்றி பெற்றிருப்பது விராலிமலை தொகுதியிலே ஒரு வாக்காளர்களுக்கு 2000, 3000 என்று அவர் லஞ்சத்தை அழித்து அவர் இன்றைக்கு வெற்றி பெற்றிருக்கிறார். பெருந்தொகையை இந்த ஊழலால் அவர் சேர்த்து கொண்டிருப்பதாக இன்றைக்கு அறியப்படுகிறது. இன்னைக்கு பார்த்தீங்கன்னா, புதுக்கோட்டை மாவட்டத்தில் பல கல்குவாரிகளை அவர் சட்டத்திற்கு மீறி, விதிமுறைகளுக்கு மீறி அவர் நடத்துவதாக, இன்றைக்கு அவருடைய குவாரிகள் இயங்குவதாகவெல்லாம் இன்றைக்கு புகார்கள் வருகின்றன. அது உண்மை. ஊழல், பெரும் ஊழல் முறைகேட்டிலே ஈடுபட்ட அவரை போன்றவர்கள் எல்லாம் இன்றைக்கு தாவேகாவில் இணைத்துக் கொள்வது என்பது திரு விஜய் அவர்களுக்கு ஒரு பின்னடைவாகத்தான் இன்றைக்கு பார்க்கப்படுகிறது. எனவே அவருடைய அந்த நேர்மையான அந்த ஆட்சியை அழிப்பேன் என்று அவர் சொல்லக்கூடிய அந்த அந்த வார்த்தைக்கு அந்த சேதாரத்தை உருவாக்கி விடுவோம் என்கின்ற நிலைதான் இருக்கிறது. எனவே அவர்களை எல்லாம் சேர்த்திருக்க கூடாது. உண்மையை சொல்ல போனால் இது போன்ற ஊழலினுடைய உச்சம் தொட்ட இந்த அதிமுகவினுடைய பழைய அமைச்சர்களை எல்லாம் சேர்த்திருக்க கூடாது என்பதுதான் நடுநிலையாளர்களுடைய கருத்தும், அதுதான் நம்முடைய கருத்தும். அதுதான் மிக தெளிவாக விருப்ப ஓய்வு பெற்ற ஐஏஎஸ் அதிகாரி சகாயம் முதலமைச்சர் விஜய்க்கு அவசரமாக இந்த கோரிக்கையை வைத்திருக்கிறார். ஊழல்வாதிகளை பக்கத்தில் வைத்துக் கொண்டு எப்படி ஊழலை ஒழிக்க முடியும்? எனவே ஊழலை ஒழிப்பேன், ஊழல் செய்யவும் மாட்டேன், ஊழல் செய்பவர்களையும் விடமாட்டேன், செய்தவர்களையும் விடமாட்டேன் என கூறியிருங்க நீங்கள் தற்போது ஊழல் செய்தவர்களை எல்லாம் பக்கத்தில் வைத்துக் கொண்டு எப்படி ஊழலை ஒழிக்க முடியும் என்ற வகையிலே ஒரு கேள்வி எழுப்பியிருக்கிறார். இது ஒரு மிக பெரும் சர்ச்சையாக தற்போது தாவேக்கால எழுந்திருக்கிறது.
முதலமைச்சர் விஜய் என்ன செய்ய போகிறார் என்றால், சகாயம் IAS முதலிலிருந்தே முதலமைச்சர் விஜய்க்கு ஆதரவாக அவருடைய கொள்கைகள் மிக சிறப்பாக சென்று கொண்டிருக்கிறது. மக்களிடையே ஒரு நம்பிக்கையை ஏற்படுத்தியிருக்கிறது. மக்கள் மட்டுமல்ல, நடுநிலையாளர்கள், அதே போன்று சமூக ஆர்வலர்களையும் ஒரு நம்பிக்கையை கொடுத்திருந்தார் விஜய் ஊழலை ஒழிப்பார் என்று. ஆனால் தற்போது இது போன்ற செயல் என்பது அவருடைய நம்பிக்கை லட்சியத்தை என்ன செய்யும், எப்படி ஒழிக்க முடியும் அவரால் ஊழலை என்ற கேள்வி எழுப்பியிருக்கிறது என்ற சந்தேகத்தை தற்போது அவசர கோரிக்கையாக சத்தியம் தொலைக்காட்சியினுடைய இந்த பேட்டியின் மூலமாக தற்போது முன்வைத்திருக்கிறார். முதலமைச்சர் விஜய் என்ன செய்ய போகிறார் என்பதுதான் தற்போது மிகப்பெரிய கேள்வியாக எழுந்திருக்கிறது. நிகிதா.